அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நம்மள சில நபர்கள் வருவாங்க, சில விஷயங்கள சொல்லுவாங்க. நம்ம மனசு ஏற்கமா இருக்கும். ஏன்னா, இதுக்கு முன்னால அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் பொய்யான செய்திகளாக இருப்பதினால். ஒரு உண்மையான செய்திய கொண்டு வந்தாலும் கூட, நம்ம மனசு ஏற்கமா இருக்கும். ஏன்னா, நம்ப தகுந்த நபர்களின் மூலமாக உண்மையான விஷயம் கூட நம்பத் தகுந்ததாக மாறிவிடுகிறது. இதனால் தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவ்வாறு சொல்றாங்க. இது ஜாமிஉ திர்மிதில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மாகான ஹலுக்கு அபகல இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் கதிபி. மனித படைப்புகளிலே அல்லாஹ்வினுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் ரோசத்தை, கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் என்று சொன்னால், அது பொய்யான செய்தியை சொல்லக்கூடிய நபர் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு நபர் பொய் சொல்லிட்டாரு. ரசூலுல்லாஹ் விளங்கிட்டாங்க, இது பொய் தான் என்பதை விளங்கிட்டாங்க. ஆனால் அந்த நபர் அந்த பொய்யுக்கான தௌபா செய்து விட்டார் என்பதை அறியக்கூடிய காலங்கள் வரை ரசூலுல்லாஹ் அந்த நபரை பார்க்கக்கூடிய நேரமெல்லாம் இவன் பொய்யந்தானுங்கிற அந்த சிந்தனையில் இருந்துட்டாங்கல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய கொள்கை என்ன தெரியுமா? யாரை பற்றியும் தப்பாக நினைத்து விடக்கூடாது என்பது தான். ஆனால் அப்படிப்பட்ட நபரை கூட பிற நபரை தவறாக எண்ணக்கூடிய அளவுக்குண்டான ஒரு சூழ்நிலை கொண்டு வருதுன்னு சொன்னால் அது பொய் தானே. நாமும் கூட சில நபர்களை உண்மையான விஷயங்களை கொண்டு வரக்கூடிய நேரத்தில் இது உண்மையாக இருக்குமோ பொய்யா இருக்குமோ சொல்லி நினைக்கிறோம் அல்லவா. இந்த விஷயத்துக்காண்டியே பொய்யை தவிர்த்து கொள்வோம்.